புதுக்குளம் பாடசாலையின் தேவைப்பாடுகளை நிறைவேற்ற பிரதி கல்வி அமைச்சரிடம் சத்தியலிங்கம் எம்பி கோரிக்கை. மின்சார சபை மறுசீரமைப்பின் போது ஊழியர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், ஜனாதிபதி உறுதி. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படலாம், ஜனாதிபதி அனுர வெளியிட்ட தகவல். சிறைச்சாலையில் அழுது புலம்பிய சுரேஷ் சலே. போதைப் பொருள் வேட்டை, ஒரே நாளில் 937 பேர் கைது. அரசாங்கத்தை கவிழ்க்க எதிர்க்கட்சிகள் கடும் முயற்சி. இலங்கையில் குண்டுகள் வெடித்த போது ராணுவ பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த சுரேஷ் சலே வெளிவந்துள்ள தகவல். இலங்கையிலிருந்து ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள். மத்திய கிழக்கில் வலுக்கும் மோதல், இந்திய பெருங்கடல் நாடுகளிடம் ரணில் கோரிக்கை. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பில் உலக வங்கி கூடுதல் கவனம், உலக வங்கியின் தென்னாசியாவுக்கான உப தலைவர். அனுரவின் ஆட்சியை வீழ்த்தவே முடியாது, எதிரணிகளின் சதி திட்டம் வெறும் பக்கெட் கனவு மட்டுமே, ஆதம்பாவா எம்பி முழக்கம். தொடர்பது விரிவான செய்திகள். புதுக்குளம் பாடசாலையில் தேவைப்பாடுகளை நிறைவேற்ற பிரதிக்கல்வி அமைச்சரிடம் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா வடக்கு கல்வி வலயத்திற்குட்பட்டு புதுக்குளம் மகா வித்தியாலயத்துக்கு பிரதி கல்வி அமைச்சர் மருத்துவர் மதுர செனவிரத்ன வருகை தந்திருந்தார். பாடசாலையின் பழைய மாணவர்கள் என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் மற்றும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரன் ஆகியோரும் குறித்த வருகை நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். பாடசாலையின் தேவைப்பாடுகள் தொடர்பில் பெற்றோர் மற்றும் பாடசாலை சமூகத்தினருடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. முக்கிய தேவைப்பாடுகள் குறித்து பாடசாலை அதிபர் கோரிக்கை முன்வைத்திருந்தார். இதன்போது கருத்து தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர், இப்பாடசாலையானது வவுனியா வடக்கு கல்வி வலயத்தின் முக்கியமான பாடசாலை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கான பாடசாலையாகும். அது மட்டுமல்லாது வவுனியா வடக்கு கல்வி வலயத்தின் ஒரு வள நிலையமாகவும் இப்பாடசாலை பயன்படுகின்றது. வலய மட்ட மாகாண மட்ட போட்டிகள் இங்கு நடைபெறுகின்றது. எனவே பாடசாலையின் பௌதீக மற்றும் ஆளணி வளங்களை நிவர்த்தி செய்து தருமாறு தங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். குறிப்பாக பாடசாலையின் மைதான அபிவிருத்தி தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் எமது பாடசாலையின் பழைய மாணவர்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றேன் என்று தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறையின் போது ஊழியர்களின் அனைத்து உரிமைகளும் புதிய நிறுவனங்களுக்குள்ளும் உறுதிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க மற்றும் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டார். நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வினைத்திறனாடு மற்றும் தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவதே இந்த மறுசீரமைப்பின் பிரதான நோக்கமாகும். புதிய நிறுவனங்களின் உரிமையை அரசின் கீழேயே பேணுவதன் மூலம் நாட்டின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மின்சார சபை ஊழியர்களுக்குரிய உரிமைகள் எவ்வித பாதிப்புமின்றி புதிய நிறுவன கட்டமைப்புக்குள் உள்வாங்கப்படும். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள ஊழியர்களின் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. ஊழியர்கள் மன நிம்மதியுடன் பணியாற்றுவதற்கான காத்திரமான சூழலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இக்காலப்பகுதியில் ஊழியர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையே சிறந்த புரிதல் இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலமே மின்சக்தி துறையின் எதிர்கால சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுத்தார். குறித்த இச்சந்திப்பில் வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி, பிரதி அமைச்சர் அர்க்கம் இலியாஸ் மற்றும் அமைச்சின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் 2 மாதங்களுக்கு மேல் நீடித்தால் நாட்டின் எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவது சவாலாக அமையும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். கொழும்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய நிலையில் அடுத்த 2 மாதங்களுக்கு மட்டுமே தடையின்றி எரிபொருள் வழங்க அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்க முடியும். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதால் சில எரிபொருள் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. போர் நீடித்தால் விலையில் கடும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் அவர் எச்சரித்தார். 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு டாலர் பற்றாக்குறையால் உருவானது. ஆனால் தற்போது இலங்கையிடம் 7.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பு உள்ளதால் நிதி சிக்கல் இல்லை என்றும் விநியோக பாதைகளில் ஏற்படும் தடைகளே தற்போதைய கவலை என்றும் குறிப்பிட்டார். விநியோக பாதைகள் பாதிக்கப்பட்டால் எரிபொருளை பெற்றுக்கொள்ள நட்பு நாடுகளுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நவீன தொழில்நுட்ப போர் முறைகளால் நீண்ட கால பாதிப்புகளை கணிப்பது கடினம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார்.
தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி டுவான் சுரேசலே சிறைச்சாலையில் அழுது புலம்பியதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். சுரேஷ் சலவை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது தாத்தாவும் தந்தையும் ராணுவ வீரர்கள் என அவர் கூறியதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்தில் 3 சகோதரர்களும் ராணுவத்தில் கடமையாற்றியவர்கள் என்றும் கூறினார். ஒரு சகோதரர் போரில் காயமடைந்து ஊனமுற்றிருப்பதாகவும் தமது மற்றும் ஒரு சகோதரர் ராணுவ மேஜர் ஜெனரலாக தற்பொழுதும் கடமையாற்றி வருவதாக சலே தம்மிடம் குறிப்பிட்டதாக கூறினார். நாட்டுக்கு இவ்வளவு சேவையாற்றிய ஒரு குடும்பத்துக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டுமே வருத்தம் அளிப்பதாக சலே வருத்தப்பட்டார் என தெரிவித்தார். தனது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை இழந்து 37 ஆண்டுகளாக நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயலாற்றியுள்ளதாக சலே தம்மிடம் கூறியதாகவும் கம்மன்பில தெரிவித்துள்ளார். இவ்வாறான சேவையை வழங்கிய தமக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை கவலை அளிப்பதாகவும் இந்த தேசம் நன்றி மறந்த தேசமாக அடையாளப்படுத்த நேரிட்டுள்ளது என்றும் சலே மனம் வருந்தி கண்ணீர் மல்கினார் என்றும் குறிப்பிட்டார். தாம் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் உண்மையானவை எனவும் இதற்கு தாமும் சலேவும் உரையாடிய விடயங்களை 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பதிவு செய்து கொண்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதியின் வழிகாட்டுதலில் முன்னெடுக்கப்படும் முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்பில் 937 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அன்றைய தினம் நாடு முழுவதும் 909 சோதனைகள் நடாத்தப்பட்டுள்ளன. இச்சோதனைகளின் போது கைது செய்யப்பட்டவர்களில் 10 பேர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையான 6 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது சிக்கிய சந்தேக நபர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களையும் இதன்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதற்கமைய சந்தேக நபர்களிடமிருந்து 494 கிராம் ஹெரோயின், 808 கிராம் ஐஸ், 21 கிலோகிராம் 689 கிராம் கஞ்சா, 14,927 கஞ்சா செடிகள், 690 கிராம் குஷ் ரக போதைப்பொருள், 510 கிராம் ஹகீஷ் ரக போதைப்பொருள், 1910 போதை மாத்திரைகள், 369 கிராம் மதன மோதகம் மற்றும் 3 கிலோகிராம் 624 கிராம் மாவா போதைப் பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் போலீசார் தெரிவித்தனர். இத்தேசிய திட்டத்தின் கீழ் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களை இலக்கு வைத்து போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து தொடர்ச்சியான சுற்றி வளைப்புகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான திடீர் சோதனைகள் காரணமாக போதைப்பொருள் புழக்கம் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக முயற்சித்து வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெதிச குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகள் எப்பொழுதும் நாட்டு மக்களுக்காகவோ அல்லது நாட்டுக்காகவோ ஒன்றிணைந்து செயல்பட்டதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு முடியுமா அல்லது அரசாங்கத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்த முடியுமா என்ற விடயத்தில் மட்டும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் பற்றி மக்கள் தற்பொழுது நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள் என்றும் கூறினார். எனவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதை ஒரு சவாலாக கருதவில்லை என்றும் தெரிவித்தார். டிட்வா புயல் சீற்றத்தின் போது அல்லது ஈரான் யுத்தத்தின் போது இந்த எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டுக்காக செயல்பட்டதில்லை. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதனை எதிர்க்கட்சிகள் நன்றாக அறிந்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னர் ஒருபோதும் நினைத்து பார்க்காத நபர்கள் தற்பொழுது கைதாகி வருவதாகவும் முன்னர் ஒருபோதும் வெளிவராத சாட்சியங்கள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு எதிராக அந்த கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதனை தவிர வேறு மாற்று வழி கிடையாது என அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களிடம் தெரிவித்தார். முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேசாலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்ற காலப்பகுதியில் இலங்கையில் இருக்கவில்லை என சட்டத்தரணி சஞ்சீவ சமரவிக்ரம தெரிவித்துள்ளார். அத்துடன் அந்த நேரத்தில் அவர் புலனாய்வு துறையின் தலைவராக பணியாற்றவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன் பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், சுரேஷ் சலை 2016ஆம் ஆண்டு இலங்கையை விட்டு வெளியேறியதுடன் மீண்டும் 2018 டிசம்பர் மாதத்திலேயே நாட்டுக்கு திரும்பினார். அத்தோடு 2019 ஜனவரி முதல் நவம்பர் வரையான காலப்பகுதியில் அவர் இந்தியாவில் உள்ள பாதுகாப்பு படைகளின் பதவி நிலை கல்லூரியில் ராணுவ பயிற்சியினை பெற்றுக் கொண்டிருந்தார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் சுரேஷ் சலை மீண்டும் இலங்கை திரும்பினார். அதன் பின்னரே அவர் அரசு புலனாய்வு சேவையின் தலைவராக நியமிக்கப்பட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று முடிந்த பின்னரே அவர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் ஐரிஸ் டேனா என்ற ஈரானிய போர்க்கப்பல் மீது நடாத்தப்பட்ட டொர்பிடோ தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளினது உடல்கள் விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளது.
குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மேற்படி நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக காலி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த இந்த உடல்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தற்போது உடல்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அங்கிருந்து ஈரானிய அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விமானம் ஊடாக உடல்கள் அனைத்தும் தாயகத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன. இந்த தாக்குதல் சம்பவமானது சர்வதேச கடற்பரப்பில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் உடல்களை துரிதமாக திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ராஜதந்திர நடவடிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள போர் மற்றும் அதனால் ஏற்படும் பொருளாதார தாக்கங்களை குறைப்பதற்கு இந்திய பெருங்கடல் பிராந்திய நாடுகளின் தலைவர்களுடன் இலங்கை தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தற்போதைய போர்ச்சூழல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விசேட உரையாற்றி ஆற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்திய நாடுகளின் மீது குண்டுகளை வீசி தாக்குகின்றன. மறுபுறம் ஈரான் பிராந்தியத்தின் ஏனைய உறுப்பினர்களான வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல்களை நடாத்துகின்றது. கடல்சார் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய நமது கடல் பிராந்தியத்தில் ஈரானிய கப்பல் ஒன்றை அமெரிக்க நீர்மூழ்கி குண்டு தாக்குதல் மூலம் மூழ்கடித்துள்ளது. இதற்கு முறைமையான எதிர்வினை ஆற்றாமை அல்லது குறைந்தபட்ச பொறுப்பை கூட ஏற்காமை என்பது இன்று நாம் அங்கீகாரமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதை உணர்த்துகின்றது. அதேவேளை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதையும் ஐரோப்பிய நாடுகள் தமக்கிடையே பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதையும் நீங்கள் காண முடியும். ஆனால் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அத்தகைய எதனையும் காண முடியவில்லை. இத்தகைய நெருக்கமான ஒத்துழைப்பு மற்றும் தனிப்பட்ட மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் இன்றி நாம் எதிர்பார்க்கும் ஒருங்கிணைப்பை கட்டியெழுப்ப முடியாது. நாம் அடிக்கடி சந்தித்து பேச வேண்டும். அரசியல் விவகாரங்கள், கடல்சார் பாதுகாப்பு போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி அந்த நாட்டின் தலைவர்களுடன் நாங்கள் கலந்துரையாட வேண்டும். நாம் நமது துறைமுகங்கள் மற்றும் விநியோக சேவைகளையும் மேம்படுத்த வேண்டும். அமெரிக்கா இன்று உலகளாவிய விவகாரங்களில் இருந்து விலகி செல்கின்றது. இது ஒரு வகையில் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்பளிப்பதாக கூறலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்திய பெருங்கடல் பிராந்தியத்துக்கான ஒரு திட்டத்தை நாம் வகுக்க முடியும். இதன் மூலம் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் கலந்துரையாடல்களூடாக ஏனைய கடல் பிராந்திய குழுக்களைப் போல நமது பிராந்திய நாடுகளும் ஒற்றுமையை கட்டியெழுப்பது குறித்து ஆராய முடியும் என்றும் தெரிவித்தார். மலையக தமிழர்கள் இன்று பெறும் தொழிலாளர் சமூகமாக சுருங்கி விடாமல் ஒரு தேசிய இனமாக வாழ்ந்துள்ளனர் என இலங்கையில் உள்ள ஜப்பான் தூதுவர் எசோம்டா அமியோவிடம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பனு கணேசன் தெரிவித்துள்ளார். மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள் குழு கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதுவர் இல்லத்தில் தூதுவர் இசோமெடா அகியோ மற்றும் ஜப்பானிய உயர்மட்ட குழுவினரை நேற்று சந்தித்து கலந்துரையாடினர். இந்த சந்திப்பின் போது மனோ கணேசன் முன்வைத்த முக்கிய கோரிக்கைகள் வருமாறு: இலங்கையில் வாழும் சுமார் 15 லட்சம் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் எதிர்கொள்ளும் சமூக பொருளாதார சவால்கள் குறித்து ஜப்பான் இனிவரும் காலங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக தோட்டப்பகுதிகளில் வாழும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நேரடி பயனளிக்கக்கூடிய உதவி திட்டங்களை வழங்க முன்வாருங்கள். எமது மக்களை ஒரு இலங்கை தேசிய இனமாக அடையாளம் காணுங்கள். நாம் பல்வேறு துறைகளில் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றோம். தற்போதைய அரசு எமது பிரச்சினைகள் குறித்து நிறைய பேசினாலும் அவை இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இலங்கைக்கு வரலாற்று ரீதியாக அதிகளவு உதவி பெறும் நட்பு நாடான ஜப்பான் தனது உதவிகள் இந்நாட்டின் மிகவும் பின்தங்கிய சமூகமான மலையக தமிழ் மக்களை சென்றடைகின்றனவா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனோ கணேசன் இதன்போது வலியுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர்களான ராதாகிருஷ்ணன், பாரத் அருள்சாமி மற்றும் பிரஜீவன் உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பில் உலக வங்கி கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளதாக யாழ் வந்த உலக வங்கியின் தென்னாசியாவுக்கான உபதலைவர் ஜொகனஸ் சுட் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் தென்னாசியாவுக்கான உபதலைவர் யோகன்னஸ் சுட் தலைமையிலான உயர்மட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் தொடர்பில் உலக வங்கி தற்போது கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது எனவும் இந்த களப்பயணத்தின் போது வடக்கு மாகாணத்தில் எவ்வாறான வளங்களும் வாய்ப்புகளும் காணப்படுகின்றன என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் இலங்கைக்கான உலக வங்கியின் உதவிகள் பிரதான 5 துறைகளின் கீழ் அமைய உள்ளன என குறிப்பிட்ட அவர் முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்டுள்ள இத்திட்டங்கள் தொடர்பில் இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக வங்கியின் முகாமைத்துவ குழு கூட்டத்திலேயே இறுதி தீர்மானம் எட்டப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார்.
இவ்விசேட கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் பிரதம செயலாளர், யாழ் மாவட்ட மேலதிக மாவட்ட செயலர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் என்று பலர் கலந்து கொண்டனர். அனுர ஆட்சியை வீழ்த்தலாம் என எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து சதி செய்கிறார்கள். இது வெறும் பகல் கனவு, மக்கள் எம்பக்கமே என அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான அபூபக்கர் ஆதம்பா தெரிவித்துள்ளார். காரைதீவு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று வியாழக்கிழமை காரைதீவு பிரதேச செயலுக்கு கேட்போர் கூடத்தில் பிரதேச செயலாளர் எந்திரி ஜி ஆருணனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கூட்டம் அபூபக்கர் ஆதம்பாவா எம்பி தலைமையில் இடம்பெற்றது. அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், டிட்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டு எமது இலங்கைக்கு 49 நாடுகள் உதவி வருகின்றன. அதற்கு காரணம் ஜனாதிபதி அனுரகுமார் மற்றும் அவரது ஆட்சி மீதான பூரண நம்பிக்கை. அம்பாறை மாவட்ட கரையோரத்தில் 125 கிலோமீட்டர் தூரம் கடலரிப்பு இடம்பெறுகின்றது. அதனை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நாடாளுமன்ற குழு கூட்டம் இவ்வாரத்தில் நடைபெற இருக்கின்றது. கடந்த ஆண்டு காரைதீவு பிரதேசத்துக்கு சுமார் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. காரைதீவு மைதானம் மற்றும் அரங்கு திருத்தம் செய்யப்பட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இலங்கை வரலாற்றில் இதுவரை கண்டறியப்பட்ட நிலத்தடி நீர் ஊற்றுகளில் மிகப்பெரிய நீரூற்று ஒன்று மாத்தறை பிட்டபெத்தர பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. பிட்டபெத்தர காவல்துறை பிரிவுக்கு அருகில் தேசிய நீர்வளங்கள் சபையினால் முன்னெடுக்கப்பட்டு குழாய் கிணறு தோண்டும் பணியின் போது இந்த பாரிய நீரூற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நீரூற்றிலிருந்து ஒரு நிமிடத்திற்கு 10,000 லிட்டர் தண்ணீர் தொடர்ச்சியாக வெளியேறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் மன்னார் மடுப்பகுதியில் கண்டறியப்பட்ட நீரூற்றி மிக பெரியதாக கருதப்பட்டது. அங்கிருந்து ஒரு நிமிடத்துக்கு 7,000 லிட்டர் நீரே பெறப்பட்டிருந்தது. பாறைகளை ஆய்வு செய்து நவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியுடன் நிலத்தடி நீர் இருக்கும் இடத்தை இனங்கண்டு இந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் பிட்டபெத்தர, மொரவக்கு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சுத்தமான குடிநீரை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நீர்வளங்கள் சபை அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பட்டறை ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நிலையில் காலை நல்லூர் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகளை நடாத்தினர். அதன் பின்னர் யாழ் நகரில் உள்ள சில்கோ தனியார் விடுதியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் புத்திஜீவிகளை இணைத்து ஏற்பாடு செய்யப்பட்டு அமரர் DS சேனநாயக்க அரசியல் பீட செயலமர்வை ஆரம்பித்து வைத்தார். அதன் பின்னர் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திகபாத்திரன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் அனோஜன் மற்றும் தொகுதி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.